எங்களுடைய பதஞ்சலி ஃபைன் ஆர்ட்ஸினுடைய கிறிஸ்துமஸ் விழாவை முடித்து எங்களுக்காகவே வேலைக்கு வைத்துவிட்டு இங்கே ஓடி வந்தவர்கள் உறவுகளை அழைத்திருந்தார்கள். அதுபோல கடந்த வாரம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. திரு சந்திரமோகன் அவர்கள், அவருடன் திரு குமரன் அவர்கள் ஆகியோர்கள் கூட இங்கே இணைந்திருக்கிறார்கள், இறுதி வரைக்கும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றி. மற்றும் பாவை ஜெயபாலன் அண்ணா இன்னும் ஒரு விடயத்தை சொன்னார். அடுத்த ஆண்டு பாடசாலையில் நாமும் இணைந்து கூட இன்னும் ஒரு நிகழ்வரங்கத்தை நடாத்தி சிறப்பிக்கலாம் என்று அறிக்கையும் அவரோடு நாம் காத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களுடன் சேர்வதை விட நாங்கள் உங்களுடன் சேர ஆசைப்படுகிறோம். ஆகவே எங்கே பெயர்களை அறிவித்து இந்த பரிசுகளை எங்கள் எல்லோர் சார்பாகவும் ஐயா முதலில் கொடுங்க, அம்மா தொடர்ந்து கொடுக்கலாம். மிக்க நன்றி. நீங்கள் இணைந்ததற்கு சந்தோஷம். சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறார். மடாமோகன் அவர்கள் இந்த வைபவத்து என்னை மேடைக்கு அழைத்து பேச வைத்ததற்காக நன்றி கூறுவேன். ஒரு மாதம் பொழுது மிகவும் சிறப்பாக நடக்கக்கூடியதாக எல்லோரும் நடத்துமாறு பரிசயமா ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. நீங்க பார்த்த வரையிலே எப்படி நிகழ்ச்சி இருந்தது? நல்லா இருந்தது. எல்லாம் மாதிரி எல்லாம் நடந்துருந்தது. நன்றி. இணைந்ததற்கு நம்மோடு 2 மூத்த உறவுகள் எங்கள் எல்லோர் சார்பாகவும் உள் சார்பாகவும் இவர்கள் கையளிக்க இப்போது பேர்களை அறிவித்துக் கொள்ளுங்கள். அக்ஷன்யா அனந்தவராஜா, ஸ்ரேயா கிருபாகரன், பிரசூத் கிருபாகரன், சுவிகா உதயபாலன். மேடைக்கு வர ஆரம்பிக்கலாம் இல்லையா? நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு பின் ஒருவாக தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். அங்கே இவர்களை உற்சாகப்படுத்துவோம். இந்த கலைஞர்கள் 5-6 பேர் குறைந்தது கொஞ்சம் வெளியிட புறப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இயல்பாக மனதிலிருந்து வந்த கலைகளை வெளிப்படுத்துகிறார்கள். தங்களுக்கு ஒரு வித்தியாசமான மேடையாக இருந்தது என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆகவே இதை செய்து தந்த இந்த இளைய கலைஞர்களை ஊக்குவிக்கிற நேரம் முன்னுக்கு வாங்கவும் ஐயாவிடம் கொடுத்து முதலில் ஐயா அம்மா மாறி மாறி இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவராக இதை கொடுக்கலையா. நடுவு வாங்கம்மா, நடுவில் வாங்க, மாறி மாறி திருமதி பரமேஸ்வரி அம்மா அவர்கள் முதலில் கொடுக்க, தொடர்ந்து சோபாலசுந்தரம் ஐயா கொடுக்க. இவர்களை ஒரு முறை நாங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்வோமா? மிகச் சிறப்பான வாழ்த்துக்களை அழகாக கொடுத்திருந்தார்கள். இந்த பரிசுகளை எங்களுக்கு கொடுத்து உதவுபவர்கள் எய்ம்ஸ் மீடியா நிறுவனத்தினர்கள். அவை மிக்கப்பட்டு நன்றி. சிவார்களுக்கு ஓடி வாங்க கொஞ்ச நேரம் போட்டோ எடுத்துட்டு ஓடி வர வேண்டும். எங்களோட இணையுங்கள். இந்த வழியில் சேலஞ்ச் அதிபர் ராமு அவர்களுக்கும் இந்த வழி நன்றி. நாம் தொடர்ந்து இடைக்கலம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நகர்த்திக் கொள்வோம். ஐயா மாமா மாறி மாறி கொடுத்துக் கொள்ளுங்கள். அருமையான கீபோர்டு இசையை தந்திருந்தார். அதுக்கு முதல் அங்கே அழகாக அந்த இசை அமைக்கப்பட்டிருந்தது. அது முதலில் நடுவதில் தந்திருந்தார். தங்கை பாடினார். முதல் மேடை இந்த மேடையில் அரங்கம் கண்டது. ஒரு முறை மண்டபத்தை பார்த்து எல்லோரும் சார்பாக இங்கே உற்சாகமான வாழ்த்துக்கள். இந்த வளர்ந்து வரும் அற்புதமான கலைஞர் இன்னும் சிறப்புகளை பெற வேண்டும். ரெட்டில் பகுதியில் இருந்து வந்திருக்கிறார்கள். அந்த நீண்ட தொலைதூரம் வந்துவிட நேரம் காத்திருக்கிறது கூட நன்றி. அடுத்து அஸ்விதா கஜேந்திரா. இந்த குழந்தைகள், இளையவர்கள், இளம் கலைஞர்கள் தங்களுடைய அம்மா அப்பப்பா போன்றோரிடம் பரிசு பெறுவது போன்ற ஒரு ஆசீர்வாதம் என்று கிடைத்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்களே பெறுவது போல இருக்கிறோம். ஐயா எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கே அழகிய நடனத்தை இவர்களுடைய அம்மாவினுடைய சகோதரியார் சுவிட்சர்லாந்திலே கலக்குகிறார். இங்கே அம்மா கலக்குகிறார். திருக்கோணேஸ்வரர் ஆலயா நாட்டிய கல்லூரியில் மிகச்சிறப்பு. அவருடைய சிறப்பான வாரிசாக இங்கே வளர்ந்து சிறப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைந்த கரகோஷத்தோடு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அப்படின்னு இல்லைங்கம்மா. அவர் சார்பாக பெற போறீங்களா? சார் சுவாதி அப்பா வேலை என்று கொஞ்சம் அவசரப்பட்டு கொண்டு நின்றார்கள். இவர் சுவாதிக்கான இந்த விருதை கையளித்துக் கொள்கிறோம். அவரிடம் சேர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் எய்ம்ஸ் மீடியா சார்பிலே எங்களுடைய அன்பான நன்றி உரித்தாகிக் கொள்ளட்டும். மதுமிதா சத்யமூர்த்தி அருமையாக பாடலை பாடியிருந்தார். அந்த பின்னணி குரல் மட்டும் வராமல் இருந்திருந்தார். மதுமிதாவின் குரல் அப்படியே மிக அழகாக வெளியே வந்திருக்கும். இருந்த போதும்
உற்சாகமாய் பாடலை நான் நினைக்கிறேன் தானாகவே முடிவெடுத்து இந்த பாடலை தெரிவு செய்து பாடினார். எங்கே உற்சாகமான கரகோஷங்களை வழங்கி சிறப்பிப்போம். முன்னுக்கு பார்க்கணுமா? சபையை பார்த்துக்கொண்டு எல்லாரையும் பார்த்துக்கொண்டு திருப்பி நின்று கொண்டு சிறப்பு. புனிதா குமார் மற்றும் லக்ஷானி கிரிதரன் இருவரும் விடைபெற்றார். யாராவது அவர்கள் சார்பாக இருக்கிறீர்களா? அழகான வித்தியாசமான நடனத்தை மைக்கேல் ஜாக்சன் நடனம் என்று நினைத்தாராம் யுதன்சதி. ஆனால் அதைவிட சிறப்பாக இருந்தது. யாராவது அவர் சார்பாக அவர்களுடைய சேர்த்துக் கொள்கிறோம். வழமையாக நாங்கள் இந்த மேடையில் வாங்காதவர்களுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் இந்த முறை ஹிந்தி நாங்கள் கொடுப்பதனால் மன்னிப்பை நாங்களே வாங்கிக் கொள்கிறோம். அதை அவரிடம் கையெழுத்துக் கொள்கிறோம். ஜெயனி ஜெயபாலன் அருமையாய் பாடலும் பாடி அழகாய் சுடர் கடித்து இந்த மேடையை மிக அலங்கரித்த இளைய கலைஞர்களில் இவர்களும் ஒருவர். எங்கே உற்சாகமான வரவேற்புகளை இவர்களுக்கு மன்போடு சொல்லிக் கொள்ளலாம். வரைமுறையான கலைகளை படித்துக் கொண்டிருந்தாலும் தங்களுடைய விருப்பத்திலும் கூட சிறப்புகளை காணுகிற விதமாக பார்க்கிறார்கள். முன்னுக்கு வாருங்கள். எங்கே வளர்ந்து வரும் இன்னும் ஒரு கலைஞராக இவரை அன்பாக வாழ்த்திக் கொள்வோம். முன்னே பாருங்கள். தாயகன் ஜெயபாலன் வித்தியாசமான பாடல் ஆடல் இவர்களுடைய உள்ளுணர்வுகள் பேரிட்டு வந்தன. அருமையாக மேடையில் கலக்கி இருந்தார்கள். இவர்களுக்கும் நிறைந்த வாழ்த்துக்கள். முன்னுக்கு பார்த்து எல்லாரையும் பார்த்து இந்த சபைதான் நம்மளை கைதட்டி ஆரவாரத்தோடு ரசித்தார்கள். அவருடைய கரகோஷத்தோடு எங்கே மீண்டும் ஒரு சாதத்தை கொடுத்து கொள்வோம். கனிஷா கணேசநாதன் ஓடி வருகிறார். அவரையும் அழகான நடனத்தோடு நாங்கள் பார்த்து ரசித்தோம். மிக சிறப்பு பாடலோடும் எங்களோடு சங்கமித்துக் கொண்டார்கள். இயற்பில் வந்த பாடல் வழியான சிறப்பையும் பார்த்து கொண்டோம். எல்லோரையுமே பார்த்து உற்சாகமான கரகோஷத்தோடு அவரையும் அன்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றும் இறுதியாக செல்வன் ஜெயரத்னம். நடனத்தில் இணைந்து கொண்டு அவரும் கலக்கல் செய்திருந்தார். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இங்க வந்து எல்லாரையும் பார்த்து கொண்டு அழகாக இவர்களோடு ஸ்ரீபதி மாமாவையும் பார்த்துக்கொண்டு எல்லாரையும் பார்த்துக்கொண்டு ஒரு சாமான கரகோஷம் இந்த இடையில வளர்ந்து வருகிறது. இவர்களோடு ஸ்ரீபதி மாமாவையும் இவர் தான் இன்று மிக எங்கள் வயதை ஒத்தவர், சிறியவர், இளையவர், அருமையான பங்களிப்பை செய்திருந்தார். இன்னும் பல விடயங்கள் அவரிடம் இருந்தன. நேரம் இடம் கொடுக்கவில்லை. வாழ்த்துக்கள். சரி, ஆகவே உங்களுக்கு பரிசு விரைவிலே கிடைக்கும். இந்த போது வெகு உற்சாகமான கரகோஷங்களை பல அம்மாக்கள் ரசித்து பேசியபடியே அதை கதைச்சு கொண்டு என்னுடைய இந்த வித்தையை ரசித்தீர்கள். நாமும் அதை ரசித்திருந்தோம். மிக நிறைந்த வாழ்த்துக்கள். சரி, எல்லோருக்குமே மிக்க நன்றி. குறுகிய நீண்ட காலத்துக்கு முன்ன மண்டபம் எடுத்தாலும் குறுகியதான நேர ஏற்பாடு. உண்மையில் இந்த பகுதி அடியனுக்கு மிகவும் புதிது. இந்த போது ஒரு கலக்கத்தோடு இருந்தோம். இவ்வளவு தூரம் ஆதரவு தந்ததை பெரிய விடயம். இந்த மண்டபத்தை முன்வந்து ஒழுங்குபடுத்தி இருந்தவர் இணைந்து படித்தாலும் ரகுசீலன் அவர்கள் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த முறை நேரத்தை மட்டும் நாங்கள் கடைபிடித்து இன்னும் சிறப்பான வாக்குறுதிகளை சரியாக முறைப்படி செய்து கொள்வோம். ரகு அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் விரைவாக. ஹலோ, எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு மிகவும் உறுதுணையாக இருந்த எய்ம்ஸ் மீடியா சிவா, நடாமோகன் அவர்கள், இன்னும் சிவா டிக்ஷன் அவர்களுக்கும் சவுண்ட் சேல்ஸ் அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு மேலும் மேலும் உங்களுடைய இந்த பொன்மாலை குழுவுக்கும் சேலஞ்ச் ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் ஒத்தாசை தருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நன்றி. சேலஞ்சினுடைய அடுத்த நிகழ்வு ஜனவரி 11 நடைபெறும் பொழுது போட்டி நிகழ்வில் மனம் பதிப்பார்கள். எனவே உற்சாகம் அடையுங்கள். எய்ம்ஸ் மீடியாவுடைய அதிபர் சிவராஜா அவர்கள், எய்ம்ஸ் சிவா என்றே அவரை நாம் அன்போடு அழைப்போம். தானாக முன்வந்து 100வது பொன்மாலை பொழுதுக்கு 3 கேமரா செட்டப்பை
காலை ஏறத்தாழ 800 பவுன்களுக்கு மேற்பட்ட செலவுகளை பொறுத்து அந்த 100வது பொன்மாலை பொழுதை அரங்கேற்றி தந்திருவர். அதுக்கு பிறகு எங்களோடு இணைந்து தாமும் சேர்ந்து பணியாற்றுவதாய் விரும்பி எங்களோடு இணைந்து கொண்டவர் பலத்த உதவிகரமாக இருப்பார். அவருடன் சேர்ந்து திரு ஜெயா அவர்களையும் நன்றியோடு நாம் பார்த்து சில வார்த்தைகள் செய்வார்கள். ஆம், நன்றி. முதல் இன்றைய நாள் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்த நாள். இன்று நெல்சன் மண்டேலா அவர்களின் இறுதி பயணம். அவருக்கு நமது ஆழ்ந்த அனுதாபங்களும் ஆத்மசாந்திக்காக பிரார்த்திக் கொண்டு ஒரு காலத்தில் அவரது பெயரை தாங்கி நமது விடுதலை போரில் பங்காற்றினால் பாரிய கடமை இருக்க அவரை பற்றி நீண்ட வரலாறு படுத்திருக்கிறேன் 84ஆம் ஆண்டிலிருந்து. அடுத்து இன்று ஃபர்ஸ்ட் ஆடியோ நெட் ஃபார் டிவி இன் பயணத்தில் ஐரோப்பாவில் பலத்த ஆதரவுடன் பொன்மாலை பொழுதை நடத்தி வருகிறார்கள். லண்டனில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இதற்கு காரணம் மக்கள் கையில் தான் இருக்கிறது. அவரது விடாமுயற்சி, அவருடன் நான் இணைந்திருந்து என்னை தொடர்ந்து ரகு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒரு முதலாவது 118வது பொன்மாலை பொழுது இணைந்து ஒரு நிறுவனம் 2 நிறுவனமாக இணைந்து கொண்டன 2, 3 ஆகின. இன்றைக்கு இங்கே தமிழினி எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். 3வது பொன்மாலை பொழுது, அதாவது இந்த வருடம் இணைந்து நடத்தியதில் நாங்கள் 3 படி மேலே சென்றிருக்கின்றோம். அடுத்து இன்று இங்கு வந்தவர்கள் 2 பேர் என்னுடன் கதைத்தார்கள். அடுத்து 2014 ஜனவரி மாதம்